Hello friends, I am Kavya here. இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.2ல 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் டூ ஸ்பியர், ரெண்டு ஸ்பியர் இருக்குது, அதனோட ரேடியஸை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 4:7. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வால்யூமை ரேஷியோவில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளை வால்யூம் தான் ரேஷியோவில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ரெண்டுத்தையும் ரேஷியோவில் தான் ஃபார்முலாவை எழுதி அதில் கேன்சல் பண்ணி தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ வால்யூமோட ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூபுன்றது வால்யூம் ஆஃப் ஸ்பியர். பட் நம்மளுக்கு இங்கே 2 இருக்கிறதுனால R1 கியூபு அண்ட் 4/3 பை R2 கியூபுன்னு நான் 2ஆக எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4/3 இருக்குது, இங்கேயும் 4/3 இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். வெறும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ R1 கியூப் இஸ்டு R2 கியூபுன்னு இருக்கும். நம்மளுக்கு ரேஷியோஸோட வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ ரேடியஸோட வேல்யூ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. என்னது 4:7. அப்படின்னா 4 கியூப் இஸ்டு 7 கியூபுன்னு நம்ம போடுவோம். ஸோ 4 நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா 64 அண்ட் 7 நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா 343. ஸோ இதுதான் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் ஸ்பியரை நம்மளை ரேஷியோவில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா V1, இது பார்த்திங்கன்னா V2 நம்ம ரேஷியோவில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.